ஒரு வீடியோல அவ்வளவு கமெண்ட் வந்திருக்குன்னா அது அந்த வீடியோ தான். அதுக்கு அவர் தான் கரெக்டான ஆளு. அவர் இருந்தா தான் அந்த வீடியோல அவ்வளவு கமெண்ட் வரும். எந்த வீடியோ தானே கேக்குறீங்க? ஹர்திக் பாண்டியா ஓடிஐ சீரிஸ் இங்கிலாந்துக்கு போல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டைல்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு நாங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்பவே போய் இங்கிலாந்துல எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்தி 27 நாங்க தான் கம்பீர் தானே நாங்க களை கட்ட போறோம். அதுக்கு முழுக்க காரணம் நீதான்ப்பா. வேமா பெட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டக்குனு இங்கிலாந்து வந்துரு. போவோம். வேண்டாமா? ஏன்பா என்னாச்சு? ஏன் வேணாம்? பை தூக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விடு, நான் தூக்கிட்டு போயிடுறேன். நீ வந்து மட்டும் சரி. முடியாதா? என்னப்பா பிரச்சனை? என் வீட்டுல எதுவும் தண்ணி வரலையா? அதை எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணுமா? நான் தான்ப்பா பிசிசிஐ, நான் தான்ப்பா உனக்கு எல்லாமே, நான் உனக்கு பண்ணி தரேன். வேணாமா? சரி ஓகே. உங்க வீட்டுல தண்ணி அப்ப நல்லா வருது. உங்க பிள்ளைக்கு எதுவும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா? இல்லையா? அப்ப கூட நான் கட்டி விடுறேன். தேவையில்லையா? சரி ஓகே. உனக்கு ஏதோ சாப்பாட்டுல எதுவும் பிரச்சனையா? கிரில் சிக்கன்ல தந்தூரி இல்ல மயோனிஸ் இல்ல அதுவும் பிரச்சனை இல்ல. அப்ப என்னவா இருக்கும்? கேர்ள் ஃப்ரெண்டு கூட எதுவும் பஞ்சாயத்தா? இல்ல அதுவும் இல்ல. அப்ப என்னதான் பிரச்சனையா இருக்கும்? கையில எதுவும் காப்பு போட்டிருக்கேல, அது எதுவும் தங்கத்துல வேணுமா டைமண்ட்ல வேணுமா? வேணாம் அதுவும் வேண்டாம். அப்ப என்னதான்ப்பா பிரச்சனை? இங்கிலாந்துல உனக்கு ஏசி வேணுமா? இங்கிலாந்து ஏசி மாதிரி தான் இருக்கும். வேணாம். அப்ப இங்கிலாந்துல ஹீட்டர் வேணுமா? வேணாம் அதுவும் வேண்டாமா. நான் வேணா உனக்கு டார்க் சாக்லேட் வாங்கி தரவா? நீ எனக்கு டார்க் சாக்லேட் வாங்கி தரணுமா? என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் எவ்வளவோ வாங்கிட்டு போயிடுவேன். இருக்கு. அப்புறம் ஏன் வரல இங்கிலாந்துக்கு? இங்க வா. என்ன சார் உடஞ்சு போய் நிக்கிறீங்க? என்னாச்சு? இந்த ஹர்திக் பாண்டியா பையன் ஒருத்தன் வந்தான். சரி. இங்கிலாந்துக்கு வாடான்னு சொன்னேன். வரமாட்டேன்னு சொன்னான். ஏன்டான்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? ஒரே ஒரு காரணம் சொன்னான். அதான் என்ன சொன்னாரு? கமெண்ட்ல சொல்லுவாங்க. அப்படி ஒரு காரணத்தை என் பொண்டாட்டி கூட என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் கமெண்ட் வரும்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. ஸோ அந்த கமெண்ட் அதுக்கு என்னெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹர்திக் பாண்டியா ஏன் ஓடிஐ சீரிஸ்க்கு போல? என்னப்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட்? என்னப்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்ல, ரேண்டமா கமெண்ட்ஸ் இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே 10 கமெண்ட், 10-12 கமெண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கில் தலைமையில விளையாட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. கில் தலைமையில விளையாட மாட்டேன். அப்ப கில் தலைமையில எந்த பிளேயர் தான் விளையாட போறாரு? ரோஹித் சர்மாவும் இதே மைண்ட் செட்ல இருப்பாரு, விராட் கோலியும் இதே மைண்ட் செட்ல இருப்பாரு, ராகுலும் இதே இதுல இருப்பாரு. ஆனானப்பட்ட ஹர்திக் பாண்டியாவும் இதே மைண்ட் செட்ல விளையாட மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிருப்பாரு. அப்படிலாம் ரோஹித் சர்மா சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்லி இந்த ஆப்கானிஸ்தான் கூட விளையாட மாட்டாரு. வேற வழி இல்ல. இப்ப ஹர்திக் பாண்டியா பேசுறோமா ரோஹித் சர்மா பேசுறோமா? நீங்க அதுல வந்தீங்க, அதனால வந்தோன்றதுக்கு அதுக்கு அப்ப அடுத்து தனியா வீடியோ போடும். இந்த வீடியோல ஹர்திக் பாண்டியா மட்டும் பத்தி பேசுவோம். அதை பத்தி. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன் கேளு, குஜராத் டைட்டன்ஸ்ல கில்லும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்துதான் விளையாண்டுருப்பாங்க. சோ அப்ப 2 பேருமே நண்பர்களா இருந்திருக்கும். சோ அப்படி ஒரு மைண்ட் செட்ல விளையாடுறது இருந்திருக்கும். ஒரு டைம் ஐபிஎல்ல டாஸ் போறப்ப கில் கை கொடுக்காம போயிட்டாரு. அது அன்னைக்கு ஏதாச்சும் கையில இன்ஜுரியா இருந்திருக்கும், அதனால கை கொடுக்காம போயிருந்திருப்பாருங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? மேட்ச் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. மேட்ச் முடிச்சுட்டு அப்ப கை சரியா இருந்திருக்குங்க, கை வலி சரியா இருந்திருக்குங்க. மேட்சுக்கு முன்னாடி கை இல்ல சரியில்லாம போகும். கை இருப்பா, பெயின் கில்லியர்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, டாஸ் போடுறது அதுக்கு முன்னாடி போட்டு வந்திருக்க வேண்டியதானே. அது மறந்துட்டோம்ப்பா. சமாளிப்பு விடுப்பா. ஹர்திக் பாண்டியா கில் தலைமையில விளையாடாம இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்பதான் ஏதோ பாசிட்டிவா ஒண்ணு ஆரம்பிச்சேன். இல்ல 2 சைடும் பேசணும் தம்பி, 2 சைடும் பேசணும்பா. நம்ம ஆடியன்ஸுக்கு தெளிவா சொல்லு, குழப்பாத. இல்ல இது காரணமா இல்ல, நாங்க இந்த வீடியோல இதை சொல்லல. ஹர்திக் பாண்டியாவும் இப்படி சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப அடுத்து ஏதாச்சும் ஒரு ஓடிஐ சீரிஸ் வந்துச்சுன்னா கில்லு தான் கேப்டனு. ஸோ கண்டிப்பா விளையாண்டுதான் ஆவாரு. ஸோ இது வாய்ப்பு இல்லை, காரணம் இல்லை. அடுத்து இன்னொருத்தர் உனக்கு தெரிஞ்சவர் போல சொல்லிட்டு போடா ஹரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. சொல்லிட்டு போடா ஹரிஸ் கரெக்ட் தான், சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். பட் அது சொன்னா முடியாது, சொன்னா அது இதாயிரும், வீடியோ சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். வீடியோட லாஸ்ட்ல சொல்றோம், சொல்லிட்டு போடா ஹரிஸ். கடைசி வரை பாருங்க அந்த கமெண்ட் போட்டவரு. இந்த கமெண்ட்ல சொல்றோம். 2 காரணம் இருக்கு. ஒண்ணு இவனோட காரணம் ஒண்ணு இருக்கு, நான் என்னோட காரணத்தை சொல்லிடுறேன். எதுக்கு இந்த வீடியோல அது எதுவும் சொல்லாம எடுத்தோன்ற இருக்கு. அடுத்து ஓகே, இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. பவுலிங் போட மாட்டேன், ஃபீல்டிங் பண்ண மாட்டேன், பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன். சரியா? நான் பேட்டிங் பண்றப்போ திலகர்மா ஆப்போசிட்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தா அவனை போட்டு கிளின்னு கிழிச்சு அவனை அடிக்க வச்சிருவேன். ஆனா நான் வெறும் 11 ரன் அவுட் ஆயிடுவேன். இப்படி எல்லாம் அந்த மனுஷன் பண்ணுவாடா ஹர்திக் பாண்டியாடா. ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் எப்படி போடுவான். அவன் மும்பை இந்தியன்ஸ்ல அப்படித்தான் கோக்குமாக்கா தான் இருப்பான், நாங்க ஒத்துக்கிறோம். பட் இந்தியன் டீம்னு வந்துட்டானா T20ல அவனை மிஞ்சுறதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கிடையவே. சரிப்பா, T20ல சொல்லிட்டு அடுத்து ஓடிஐக்கு வருவோம்ல. T20ல அப்படி ஒரு ஆல்ரவுண்டர். ஓடிஐலயுமே அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா மேட்ச் முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஆனா இன்ஜுரின்னு போயிடுவாரு.
இவன் ஹர்திக் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா பேசுறான், நான் சப்போர்ட்டா பேசுறேன். அப்படிலாம் பேசல. அப்ப இப்பவே தெரிஞ்சிருக்கும் யார் இந்த தம்பி கண்டென்ட். இங்க பாரு, இப்ப நான் வெளுத்து போடுவேன். இங்க பாருங்க, நம்ம ஒரு ட்ரியோ சீரிஸ் ஒண்ணு எடுத்து அதுல சொன்னது இவன் தான், நான் சொல்லல. அதனால இப்ப இவன்கிட்ட கேக்குறேன். அந்த பதில் சொல்றப்ப எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அந்த வீடியோ எங்கன்னு கேட்பாங்க. கேட்கட்டும், சாவு. என்னடா அவ்வளவுதான் பேசணும். சரி, ஹர்திக் பாண்டியாக்கு எப்படி இத்தனை பேர் முதுகுல குத்துறாங்களோ அதே மாதிரி இவனும் குத்துனான். இந்த குத்துறல இவன் குத்துனதான் நான் சொல்லி காமிக்கிறேன். அந்த வீடியோ வரையில உங்களுக்கு என்ன கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஹர்திக் பாண்டியா அப்படி எல்லாம் கிடையாது. அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் நிறுத்தவே முடியாது. எப்படி பால் போட்டாலும் அடிப்பாரு, எங்க பால் போட்டாலும் அடிப்பாரு. ஃபீல்டிங்லாம் பேசவே தேவையில்ல. அந்த ஒரு இன்சிடென்ட் திலகர்மா கூட அன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பால் பேட்ல படல, அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா வாய்ப்பில்லை, இந்த மைண்ட் செட்ல எல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. நீங்க ஏதோ பாசிட்டிவா பேசணும்னு வந்திருக்கான், அதனால பாசிட்டிவா பேசுறான். அந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு வந்து பேசுங்க. ஹர்திக் பாண்டியா பத்தி என்னென்ன நெகட்டிவ் பேசியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஹர்திக் அந்த வீடியோ வரையில தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து அந்த இன்னொரு கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கூட ஒரு ஓடி மேட்ச் கூட விளையாட வைக்கல, தண்ணிக்கு என்ன தூக்க வச்சிட்டீங்க, இதுக்கு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டிங்கே போயிருப்பேனே அப்படின்னு ஒரு கமெண்ட். எல்லா ஆப்கானிஸ்தான்ல அவர் விளையாடவே இல்லை. அவர் ஆக்சுவலா அந்த ஸ்குவாட்லயே கிடையாது. ஆப்கானிஸ்தான் கூட விளையாடல. இல்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கான்செப்ட் முழுக்க இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே காரணம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்துக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பட் இதை வந்து இவ்வளவு ஓப்பன் அப்பா பண்றது தேவையில்லாத விஷயம். அது ஒன்றை மட்டும் அவர் தவிர்த்து அப்படியே விட்டுட்டாருன்னா ஹர்திக் பாண்டியா அப்படி ஒரு பிளேயர். அடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல. ஓகே, அவன் பர்சனல் லைஃப்குள்ள நீ ஏன்டா பாரா, உன் லைஃபை பாரா சொம்பு அப்படின்னு போட்டு. சொம்பு என் லைஃப் தாங்க. ஏங்க என் லைஃபே மதுரை டேக் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப மதுரை டேக்ல என்ன பண்றோம், கிரிக்கெட் பண்றோம். கிரிக்கெட்ல யாரை பண்றோம், ஹர்திக் பாண்டியா ஒரு கிரிக்கெட் பிளேயர். அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நான் என் லைஃபை பாக்குறேன்னு தானே வருது. பைத்தியமே பேசிட்டு இருப்பான். இதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஒரு நல்ல தத்துவம் இல்லை, எந்த படத்துலயும் வராது. நான் பேசுறேன். அடுத்து இந்த ஓடிஐல பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிலாந்துல போய் ஒன்றும் அடிக்க முடியலன்னு வச்சுக்கவேன். இதே ஒரு காரணமாக காட்டி ஹர்திக் பாண்டியாவை நீங்க ஓரம் கட்டிடுவீங்கன்னு என் தலைவன் இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹர்திக் பாண்டியாவால இங்கிலாந்துல அடிக்க முடியாதா? ஹர்திக் பாண்டியா நினைச்சா எங்கனாலும் அவளால அடிக்க முடியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங் ட்ராக்ல தான் ஆடுவாரு, ஹர்திக் பாண்டியா ப்ரெஷர் ஆனா அவரால் அடிக்க முடியாது அப்படின்ட்டு. ஹர்திக் பாண்டியா அப்படி கிடையவே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவை ஒரு டீம்ல இருந்து ஒதுக்குறாங்கன்னா அந்த டீம் விளங்காம தான் போகும். அப்போ மும்பை சார் இந்தியன் டீம்ல பேசுறேன், அதான் தெரியும் வருவீங்கன்ட்டு. ஐபிஎல் வேற, இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேற. ஹர்திக் பாண்டியா வந்து அப்படி ஒரு பிளேயர். அடுத்து சார் இந்த 2027 ஹர்திக் பாண்டியா விளையாடணும்னு நான் விரும்புறேன். கப்படிக்கலன்னு அப்புறம் உனக்கு இந்த வீடியோ அதுக்கு காரணம் பண்ணி அதுக்கு நான் காரணம் கில்லுன்னு அடிப்பேன், இல்ல கம்பீர்னு அடிப்பேன். ஹர்திக் பாண்டியாவை நான் அப்ப ஹர்திக் பாண்டியா வந்து இப்பவே புரிஞ்சுக்கங்க சார். அப்படி இல்ல சார், ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நம்பணும். ஆனா அவர் என்ன ஃபுல் டோர்னமெண்ட் விளையாட மாட்டாரு, அதான் ஒரு ப்ராப்ளம். அடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விசா கிடைக்கலையா. கேர்ள் ஃப்ரெண்டு பிரச்சனை விடுங்கடா. அவரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மாறி புது கேர்ள் ஃப்ரெண்டு கூட வாழ்ந்துட்டு ஒய்ஃப். சரி, அவங்க கல்யாணம் பண்ணல. அப்ப குழந்தை அது இப்ப இது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, வாங்க. பர்சனல் லைஃப்க்குள்ள போகாதன்னு இப்பதான் கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லி. எனக்கு பர்சனல் லைஃப் பத்தி தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் இவன் தான் தெரிஞ்சு கேட்டு அவரோட லைஃப் ஹிஸ்டரி படிக்கல, அதுல தெரிஞ்சிச்சு அது அவர் மேரேஜ் பண்ணல அப்படின்னு. கமெண்டையும் நீயே சொல்லிடுற பர்சனல் லைஃப்குள்ள போகாதன்னு தெரிஞ்சு. பர்சனல் லைஃப் மோட்டிவேஷன் வீடியோ போடுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹர்திக் பாண்டியா அந்த வீடியோ எங்க வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை, இந்த ஒரு இது இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் அந்த இவன் தான் சார் காரணம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் காரணம். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை உங்களை கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்த வேண்டாம்னு சொல்லலை, எதுனாலும் நான் சோத்துக்குள்ள இருந்துக்கங்க, கிரவுண்டுக்குள்ள இவ்வளவு வேண்டாமே. அடுத்து பிரைவேட்டா வச்சுக்கோங்க, பப்ளிக்கா வேணான்றீங்க. நான் கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன். அடுத்து இதுதான்டா டீசென்ட், 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிறேன். 4 சோறுன்றது அதை புரிஞ்சுக்கணும். சரி சார், அடுத்து இன்னொரு கமெண்ட், இதுதான்டா ஆரா பாண்டியா அப்படின்னு சொல்லியிருப்பானோ. அதாவது டிஷர்ட்டை கலட்டி போட்டா ஆரா பாண்டியா, கத்துனா ஆரா பாண்டியா, அமைதியா இருந்தா ஆரா பாண்டியா. ஆரா பாண்டியானா என்னடா தெரியல, உனக்கே தெரியலையா? ஆரா பாண்டியானா என்ன பண்ணாலும் ஆரா பாண்டியான்றாங்க. ஆரா பாண்டியா கிளட்ச் இப்படி தட்டி விட்டா ஆரா பாண்டியா, முடிய இப்படி பண்ணா ஆரா பாண்டியா, கை அடிச்சுட்டு வந்தா ஆரா பாண்டியா, பேண்ட் போட்டா எல்லாத்துக்கும் பவுலிங் போட்டா ஆரா பாண்டியா. ஆரா பாண்டியானா என்ன, அத கீழே புரிய வைங்க. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன், ஆரா பாண்டியானா சரி ஓகே, அவர் ஏதாச்சும் ஒரு மாசா இல்ல கெத்தா ஆட்டிடியூடா பண்ணாருன்னா ஆரா பாண்டியா அப்படின்னு சொல்லலாம்னு. அழுத நான் விளையாட மாட்டேன்னு சொன்னாலும் ஆரா பாண்டியா, பேண்ட் போட்டாலும் ஆரா பாண்டியானா இல்ல. அப்ப நான் நினைச்சது தப்பா இல்ல நீங்க சொல்றது தப்பான்னு எனக்கு தெரியல. எதுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு,
ரோஹித் சர்மா, பும்ரா, திலக் வர்மா இவங்க 3 பேரும் ஆடுனா நான் ஆட மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு அவன் போட்டிருக்க மாட்டான். இவன் தான் கமெண்ட் இவனா போட்டு ஒன்னு எழுதிட்டு வந்துட்டு இதை போடு அப்படி பேச. நண்பர்களே நீங்க போய் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். இந்த கமெண்ட் இருக்கு இன்னும் வரைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அந்த கமெண்ட் இருக்கு உண்மையிலே. அப்புறம் என்ன அதை சொல்றேன் ஏதோ நான் அது அந்த காண்ட புடுங்கடா. டே இந்தியான்னு வந்துட்டா நம்ம எல்லாம் ஒரு மக்கள்ரா அப்படி வருவோம்டா. பிரான்சைசிஸ் கிரிக்கெட்டுக்கு நம்ம அடிச்சுக்கிறோம் எடுத்துட்டோம். பிரான்சைஸ் கிரிக்கெட்ல எல்லாரும் அடிக்கிறாங்க ஓகே, பட் இந்தியான்னு வந்தா எல்லாரும் ஒண்ணுதானே, கரெக்ட் தானே? அப்படிலாம் இருக்க மாட்டார் ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியா அப்படி சொல்ல மாட்டார். அடுத்து இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு, வந்தா கேப்டனா தான் வருவேன் அப்படின்னு. ஆரா பாண்டியன் எதுவும் கமெண்ட் இல்ல இதுல. ஏன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன்ற டைலாக் ஒரு மாதிரி ஆராவா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆரா பாண்டியாவா தான் இருப்பேன்ட்டு வாய்ப்பு இல்ல. ஏன்டா கேப்டன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஏன்டா அவ்வளவுதான் ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன் மேல அவ்வளவு ஆசையா என்ன தெரியல. அவங்களுக்கு ஆசையா இல்ல இவங்களுக்கு ஆசையா இல்ல இவங்க கிளப்பி விடுறாங்களான்னு தெரியல. இவங்க கிளப்பி விட்டா அவனுக்கு ஒருவேளை ஆசை வந்துருமோ, ஒருவேளை நம்மள எல்லாரும் நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்ல. இந்தியாவுக்கு கேப்டன் பண்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அவங்க கேப்டன்ஷிப்க்கு அவ்வளவு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நடுவுல இந்த ஹர்திக் பாண்டியா வந்து வாய்ப்பு இல்ல தெரியல. அடுத்து ஓகே லாஸ்ட் கமெண்ட். 2027 இந்தியா கப் அடிக்க போறது இல்ல, நான் ஏன் இந்த ஓடிஐல விளாண்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. தெரியல இதுக்கு என்ன சொல்லுன்ட்டு. எனக்கும் தோணுது அதான் இந்தியா கப் அடிக்க மாட்டான்ட்டு. ஆனா ஒரு சைடு தோணுது ரோஹித் சர்மா விராட் கோலிக்காக வாட்ச் கப் அடிக்கணும்ட்டு. ஆனா அப்ப கப் அடிச்சாங்கன்னா என்னன்னு வருவாங்க, கில்லு தலைமையிலதான் கப் அடிச்சாங்கன்னு வருவாங்க. அப்படி பயலுக்கு இந்த இதை பண்ணிட்டு இவங்க ஆறா கில்லுன்னா இவங்க ஒரு கூட்டு ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து அப்படி வேண்டவே வேண்டாம். எனக்கே தெரியல. ஆனா ஹர்திக் பாண்டியா இருந்தா அதிக வாய்ப்பு இருக்கு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் இருந்தா வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. பெரிய வேர்ல்ட் கப்ல அவர் விளாடல தோத்துடுறோம். சின்ன வேர்ல்ட் கப்ல அதாவது 2020 விளாடுறாரு ஜெயிக்கிறோம். ஸோ பெரிய வேர்ல்ட் கப்ல வந்து லாங் ஃபார்மேட்ல விளாண்டு ஜெயிச்சு ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு தயவு செய்து ஹர்திக் பாண்டியானாலதான் நாங்க கப்பு ஜெயிச்சோம் கூட சொல்லிக்கிறோம். வேண்டாம். ஓகே இப்போ அந்த உண்மையான காரணம் ரிவீல் பண்ண போறாரு. இவர் என்ன காரணம் சொன்னாரு அந்த வீடியோல? நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை இருக்கு. அதாவது ஐபிஎல்ல வந்து இப்ப ட்ரேடு போய்கிட்டு இருக்கு, அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குல்ல. அது நான் பேசுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூப்பிட்டுருக்காங்க. அதனால போறேன். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகே. இது சீரியஸே எதுக்கு? ஒரு டீமுக்கு ஒரு நாள்னு போனா கூட ஓகேங்களா? எங்களுக்கு வேணாங்க. நாங்க அதை பேச போனோம்னாலே ஒரு 1 மணி நேரத்துல முடியலாம். இல்ல ஒரு நாள் முடிச்சிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிருவீங்க. ஆமா பெருமையா வேலை இருக்கு இல்லையா? இது வந்து இவனோட கான்செப்ட். இவன் இதைத்தான் அந்த வீடியோல பேசலாம்னு யோசிச்சது. நான் என்ன யோசிச்சேன்னா உண்மையிலே எதுவுமே யோசிக்கல. வடிவேல் ஒரு காமெடி இருக்கு, அதுல வந்து அப்படியே அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காதலே பேசுவாங்க. எதுக்குன்னே தெரியாது, ஆனா அதுக்கு அவ சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு லைனை வச்சுதான் இந்த வீடியோ டெவலப் பண்ணது. இதுதான் முழுக்க காரணம். அவ்வளவுதான். ஆனா அந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. நன்றி. போட்ட உடனே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து ஃபுல் லென்த் போட்டிருக்கோம். பாத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு லென்த்ல இருந்து ஷார்ட்ஸ் எடுத்து தான் நாங்க போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்ல இருந்து ஃபுல் லென்த் எடுத்து போடுறோம். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சரி விடு, நம்ம மக்கள் எல்லாமே தெரியட்டும். ஆனா இந்த இனிமேல் ஒரு வீடியோல நீ சத்தியம் பண்ணணும், எந்த வீடியோ ஏன் எடுத்து இன்னும் வரல அதெல்லாம் வெளியே பேசக்கூடாது. இனி நான் சொல்ல மாட்டேன். அது கம்பெனி சீக்ரெட், கம்பெனிக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா பகிரங்கமா ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க பாக்குற வீடியோவே எத்தனையோ வாரங்களுக்கு முன்னாடி எடுத்து இன்னும் வேணாம் விட்டுருவோம். இவனே வளர்றான் பாத்தீங்கன்னா. இல்ல அதாவது ஒரு சில வீடியோலாம் மாச கணக்குக்கு முன்னாடி இந்த இவனும் கார்த்தியும் ஓடியை வச்சு ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதெல்லாம். ஆமா அந்த அதிகரன்னு அதெல்லாம் மேலேயே இருக்கும். சரி அதெல்லாம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறப்போ அதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதெல்லாம். அதுக்கு காரணம் ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா என்ன காரணம்னு இப்பவும் திருப்பி கேட்கிறோம், எதுக்கு அவர் ஓடியை போல?